நீங்க கவனிச்சீங்களா? இயேசு எத்தனை தடவை தனியா ஜெபம் பண்ண போனார், எத்தனை வாட்டி தனியா ஜெபம் பண்ண போனார். ஏன் இப்ப மட்டும் பேதுரு, யோவான், யாக்கோபை கூட்டிட்டு போகணும் ஒரு மலைக்கு? எத்தனை முறை 14வது அதிகாரத்துல மலையில ஜெபம் பண்றதுக்கு தனியா தான் போறார். இப்படி பல முறை தனியா போறார். ஆனா இப்போ நீ வா, நீ வா, நீ இருக்கணும் பேதுரு. ஆண்டவரே, நான் லைட்டா தூங்குவேன், பரவாயில்லவா? ஏன்னா அங்க யாரெல்லாம் வராங்க தெரியுமா? மோசே வராங்க, எலியா வராங்க. ஆண்டவருடைய ஆசை என்ன தெரியுமா? மோசையின் எலியாவின் ஆசை என்ன தெரியுமா? அங்க இயேசு இருக்கணும். ஆண்டவருடைய ஆசை என்ன தெரியுமா? அங்க பேதுருவா இருக்கணும். ஆமே, நான் பரலோகத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுற ஒரே ஒரு உண்டு, என்னை நீட்டப்பட்ட கிருபையினால். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பல நேரத்தில் நம்ம இப்படிதான் ஒருத்தர் சொன்னார், இப்படி இந்த டேட்ல மகளுக்கு மேரேஜ் வச்சிருக்க, நீங்க வரணும் அப்படின்னார். நான் சொன்னேன், அந்த டேட்ல நான் ஊர்ல இல்ல, நான் வெளியூர். உடனே அடுத்த வார்த்தை, நீங்க இல்லைன்னா கல்யாணமா? நீங்க இல்லைன்னா கல்யாணத்தை நான் கேன்சல் பண்ணிடுவேன். நான் இல்ல, கல்யாணம் நல்லா நடந்துச்சு, ஒரு குறை இல்லை. ஒரு வாரம் கழிச்சு போன் பண்ணி, எப்படி நடந்துச்சு? சூப்பர், ஒரு குறை இல்லாம. ஏதோ நான் இல்லைன்னா கல்யாணத்தையே இப்படிதான் சொல்லுவாங்க. நம்பாதீங்க, நம்பாதீங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா நம்பிராதீங்க. நீங்க இல்லைன்னா ரொம்ப நல்லா நடக்கும். அப்பதான் ஒருவேளை நான் இருந்திருந்தா கூட இவ்வளவு நல்லா நடந்திருக்காது. நம்ம பல நேரத்தில் என்ன தெரியுமா, நம்ம மட்டும் இல்லைன்னா நம்ம தான் அந்த சிவலம். ரூபன், சிமியோன், லேவி, யூதான்னு பெரிய ஜெயன்ஸ் இருக்கிறாங்க. இதுக்கிடையில நான் மட்டும் இல்லைன்னா தெளிவா. ஆமே, நீ எப்படி வந்த தெரியுமாப்பா? நீ எப்படி வந்த தெரியுமாப்பா? தூக்கி எறியப்பட்ட வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட, கைகளை உயர்த்தி தூக்கி, ஆமே, சேர்த்து கொண்ட, ஹல்லேலூயா. மழை ஜீசஸ் முடிந்ததென்று தாவீது கேட்கிறார், யோனத்தான் நிமித்தம் தயவு பாராட்டத்தக்க யாராவது இருக்கிறாங்களா? அப்படி சொல்லும் போது மேவிபோசேத் சொல்றாரு, சாரி, சீபா சொல்றான், ஒருவன் இருக்கிறான், 2 காலம் முடமா இருக்கிறான். எங்க இருக்கிறான்? எங்கேயோ இருக்கிறான். அதாவது இந்த எல்லையை தாண்டி வெளியே இருக்கிறான். தூக்க அவனை. நீட்டப்பட்ட கிருபை. இந்த மேவிபோசேத் இல்லாம ராஜாவுக்கு சாப்பாடு இறங்காதா? ஆமே. சொல்ல, சீபா, நீ எல்லாம் இனி சாப்பிடணும்னா மேவிபோசேத் உள்ள வரணும். என் பந்தியில் அவன் இருக்கணும். அடுத்த சாப்பாடு வேளையில நான் உட்கார்ந்து இருக்கும் போது டைனிங் டேபிள் அவன் இருக்கணும். தூக்கிட்டு வா, நேரம் போய் தூக்கிட்டு வந்தாங்க. மேவிபோசேத் இல்லாம தாவீதுக்கு சாப்பாடு இறங்காது. மேவிபோசேத் இந்த பந்தியில இல்லைன்னா சாப்பாடு நடக்காதா? எல்லாம் நடக்கும், சூப்பரா நடக்கும். ஆனா ராஜாவுக்கு ஆசை மேவிபோசேத் இருக்கணும். அவர் ஆசைப்பட்டதுனால தாங்க இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் அமர்ந்து நல்ல கைகளை தட்டி, ஹல்லேலூயா, ருசித்தவங்க மட்டும் கரங்களை தட்டி, அதான் பாடமே, பழுதாய் கிடந்த என்னை பயன்படுத்தின அன்பே, பாவம் நிறைந்த என்னை பரிசுத்தமாக்கின அன்பே, பழுதாய் கிடந்த என்னை பரிசுத்தமாக்கின அன்பே, நீர் இல்லாமல் நான் இல்லை, இல்லாமல் ஆமே, நீர் இல்லாமல் ஜீசஸ், ஹல்லேலூயா. அநாதையான என்னை, அநாதையான என்னை
Glory alama shantanarava kadaro நீர் இல்லாமல். ஆமென். நினைவில்லாமல். இந்த கிருபையை நாம எப்படி பெற்றுக்கொண்டோம் தெரியுமா? இந்த கிருபை நமக்கு எப்படி கிடைத்தது? இதை நம்ம யோசிக்கணும், இதை நம்ம அறிந்து கொள்ளணும். நாம் கிருபையை அனுபவிக்கிறோம், அதனாலதான் உயிரோடு இருக்கிறோம். காலை எழுந்து கடன்களை எல்லாம் செய்கிறோம், எல்லாம் நம்ம கடமைகளை செய்கிறோம். நம்ம வரோம், வந்து உட்கார்றோம், போறோம், சாப்பிடுறோம், உடுத்துறோம், நன்மைகளை. இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்க கிருபையை அனுபவிக்கிறோம். நான் கிருபையை அனுபவித்தா மட்டும் போதாது, இந்த கிருபையை அறிந்து கொள்ளணும். ஆமென். ஒரே ஒரு காட்டுல லட்சக்கணக்கு ஜனங்கள் சாப்பிடுறதுக்கு காடையை கொடுக்கிறவர் தான் ஆண்டவர். காடையை கொடுக்க கல்வாரி தேவையில்லை, காற்று போதும். ஆனா பரலோகத்தை கொடுக்கிறதுக்கு கல்வாரி தேவை, இயேசு தேவை. ஆமென். இந்த சத்தியத்தை பவுல் அறிந்ததுனாலதான் சொல்றார், இனி நான் அடிமைப்பட மாட்டேன். எவ்வளவு எனக்காக இயேசு யாராக்கப்பட்டிருக்கிறார்? பாவமாக. என் பாவம், என் பாவம், என் பாவம், என்னில் இருந்த அக்கிரமம் அவர் மேல விழப்பட்டு, என்னுடைய பாவம். அதனாலதான் இயேசு சொன்னார், மோசே நாட்களிலே அந்த வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்படுவார். வெண்கல சர்ப்பம் எப்போ உயர்த்தப்பட்டது? எதனால உயர்த்தப்பட்டுச்சு? ஜனங்கள் மன்னாவை வெறுத்தார்கள், நிறைய முறுமுறுத்தாங்க, அப்பெல்லாம் சகிச்சார். மன்னாவை வெறுத்தாங்க பாருங்க, அவ்வளவுதான். ஆண்டவரை தாங்க முடியல. ஒருவனுக்குள்ள பாவம் கம்ப்ளீட்டா போயிட்டு வைங்களேன், அந்த வசனத்தை வெறுத்துருவாங்க. வசனம் கேட்க கூட முடியாது அவங்களுக்கு. அந்த டைம் வேற வேற யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆண்டவரை விட்டு கம்ப்ளீட்டா வெளியே போறாங்கன்னு அர்த்தம். வசனத்து மேல இருக்கு, அவங்கள பார்த்தாலே தெரியும் நல்ல இன்ட்ரெஸ்டா தான் கேட்டுட்டு இருக்கிறாங்களா இல்லையான்னு. கம்ப்ளீட்டா வெளியே போயிட்டாங்கன்னு அர்த்தம். மன்னாவை விட்டு, மன்னா வேண்டாம், இது எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்குன்ட்டாங்க. அவ்வளவுதான். ஆண்டவர் அதுவரை போட்டார். அதுக்கப்புறம் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பிட்டார். பாம்பு ஒவ்வொருத்தனையா கொத்திட்டு இருக்கு. ஜனங்கள்லாம் மடிஞ்சிட்டே இருக்கும்போது ஆப்ஷனே இல்லை. மோசையால நிக்க முடியல, மோசையால நிக்க முடியல. எல்லாரும் அவங்கவுங்க நீதினால அவங்கவுங்கள தான் காப்பாற்ற முடியும். இப்ப கர்த்தர் சொன்ன, இவங்க பிழைக்கணும்னா ஒரே ஒரு வழி என்ன? ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி உயர்த்தி வை. அதை பார்க்கும் போதெல்லாம் அதை சர்ப்பமா பார்க்க மாட்டாங்க. எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? என் பாவம் அது. நான் மட்டும் இப்படி பண்ணாம இருந்திருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? மனுக்குள்ள மட்டும் பாவத்தில் விழாமல் இருந்திருந்தா என் ஆண்டவர் சிலுவையில் ஏற்றப்பட்டிருப்பாரோ? என் பாவம், மை சின், என் பாவம் எப்பொழுது அவர் மேல் சுமத்தப்பட்டதோ பிதா முகத்தை மறைச்சிட்டார். இயேசு வாழ்க்கையில அனுபவித்த மிகப்பெரிய வலி என்ன தெரியுமா? பரலோக கான்ட்ராக்ட் கட் ஆகிறது. ஒரு தேவ பிள்ளை எங்க துடிக்கணும் தெரியுமா? அவரோடு உறவாட முடியலன்னா துடிக்கணும். பவுல் சொல்றார், நான் அந்த கிருபையை நீ விருதாவாக்க மாட்டேன். அதனாலதான் கேட்கிறேன், நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே? நான் எனக்கு பிடிச்சதை இல்லை, நான் என்ன பண்ணணும் ஆண்டவரே? ஏன்னா நான் இனி ஆகாதவனா போயிடக்கூடாது. நீங்க அடிமையின் ரூபம் எடுத்து என்ன நீதிமானாக்க, இந்த பாவிகளில் பிரதான பாவி, இந்த பிரதான பாவிய நீதிமானாக்க, பிள்ளையாக்க, பரிசுத்தவானாக்க, பரலோகம் சேர்க்க. அப்பா நீங்க அந்த கேடு, அதான் பைபிள்ல இருக்கு, அவர் அந்த கேடடைந்தார். இவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா ஆண்டவரே? அப்ப எப்படிப்பா சேராபீன்களுக்கு உங்களை பார்க்கவே முடியாம, அன்று அவருடைய பிரகாசத்தை பார்க்க முடியாமல் முகத்தை மறைத்தார்கள். இப்பொழுதோ அவர் பாவமாக்கப்பட்டதுனால பரலோக தேவன் முகத்தை மறைக்கிறார்னா எப்படிங்க? யாரால? யாரால? நம்மால. யாருக்காக? நமக்காக. ஏன் ஆண்டவரே, நான் அவ்வளவு அவசியம் ஆண்டவரே, நான் உன் மேல வச்ச அன்பு அவ்வளவு பெருசு. நீ என்னால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். அதனாலதான் சொல்ல, யாக்கோபு நான் உன்னை வெறுத்துட்டேன்னு நினைக்கிறியா? நான் உன்னை வெறுக்கல. என் ஓட்டத்தில் நான் நேசித்தவர் ஆமென். தகப்பன் வீட்டில் கொண்டு
தகப்பன் வீட்டில் கொண்டு கைகளை உயர்த்தி நம்புவே நம்புவே ஆமே நம்புவே